मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। புரிஞ்சதுல? கிளம்புங்க. எஸ் சார். இந்த ஊர்ல இந்த இன்ஸ்பெக்டர் பாண்டாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. முதல்ல போய் அதை காப்பாத்துங்க. எந்த திருட என்ன பிரச்சனை போகுது சார்? வண்டியை காணோம் கம்ப்ளைண்ட் பண்ணுமே, என்ன ஆச்சு? அது வந்து என்னன்னா அத கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன முக்கியம்? அது வந்து அந்த பணக்காரன் பரமசிவம் இருக்கான்ல, அவன் வீட்டுல ஏதோ பிரச்சனையா, ஏதோ காணும்னு சொல்லி காலையில இருந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பணக்காரங்களுக்கு என்ன வேலை செய்வீங்க, ஏழைங்களுக்கு என்ன வேலை செய்ய மாட்டீங்களா சார்? இது என்ன நியாயம்? அட நீ வேற எதுக்குப்பா தேவையில்லாம பேசுற? என்ன சொல்றீங்க? தேவலாம பேசுறமா? எங்க வண்டி காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து 6 மாசம் ஆச்சு தெரியுமா? இப்போ வர வண்டியை கண்டுபிடிக்கல, அந்த திருடனை அரெஸ்ட் பண்ணல. இப்போதைக்கு என் டிபார்ட்மெண்ட் இவனை தான் தேட சொல்லுது. ஸ்கூட்டரை விட இதான் முக்கியம். அப்ப இனிமே காவல்துறை உங்க நண்பன்னு சொல்லாதீங்க, காவல்துறை உங்க எனிமின்னு சொல்லுங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? நீ டென்ஷன் ஆகாத. இன்ஸ்பெக்டர் பாண்டாக்கு மேல் இடத்துல இருந்து ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இத நாம தான் புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு ஐடியா. நீங்க என்ன பண்ணுங்க, என் கூடவே வாங்க. ஸ்கூட்டரையும் தேடுவோம், அதே சமயத்துல அவனையும் தேடுவோம். 2 in 1, ஒரே கல்ல 2 மாங்கா. எப்படி என்னோட ஐடியா? சூப்பர் இன்ஸ்பெக்டர் சார். இப்பவே அவனை பிடிச்சி ஜெயில போடுறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பசிக்குது. போற வழியில ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிட்டு போலாமா? ஒரு போக்குல எது வேணாலும் சாப்பிட்டு போலாம். ஓகே தானே? இப்ப நமக்கு கொஞ்சம் கூட நேரமே கிடையாது. இப்ப அவனை பிடிக்கலன்னா அவன் பார்டர் தாண்டி போயிடுவான். உடனே பார்டர் போய் பிளாக் பண்ணுவோம். கிளம்புங்க. டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வண்டி கொடுத்துருப்பாங்களே, வண்டியில போலாமா? அதாவது வண்டிக்கு பெட்ரோல் போட காசு இல்ல. இருந்த காசெல்லாம் நேத்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். அதனால நம்ம நடந்து போய் கண்டுபிடிச்சிடலாம். சரி வாங்க, நம்ம நடப்போம். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க சார். எங்க டிபார்ட்மெண்ட் தீயா வேலை செய்யுது. இந்த வண்டாங்களே. எவன்டா என் மூஞ்சில மாம்பழத்தால அடிச்சது? இந்த திருட்டு குரங்குங்க தான். இந்த குரங்குங்களுக்கு இதே வேலை. என்னோட தூக்கிட்டு போயிட்டா. என் குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சது, அதை திருடிட்டு போயிட்டாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னு கொஞ்சம் தெளிவா தான் சொல்லுங்களேன். பல நாடுகள்ல சம்பாதிச்சு பல பொறுப்புகள்ல இருந்து பணம் வாங்கிட்டு வந்து என் குழந்தைக்காக ஒண்ணு வாங்கினேன். அதை அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அதை கண்டுபிடிக்கணும். என்ன பாத்துட்டு இருக்க? அதை கண்டுபிடிச்சு கொடு. கண்டுபிடிங்கன்னு சொல்றீங்க. எதை கண்டுபிடிக்கிறது? அந்த ஒண்ண கண்டுபிடிங்கன்றீங்க. எதை தான் கண்டுபிடிக்க முடியும்? அந்த ஒண்ணுதான் என்னன்னு தெரியல, யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு என்னமோ இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப வேஸ்ட்னு தோணுது. எதுக்கு இவரை கூட்டு வந்த? என்னங்க டிஎஸ்பி, இதான் உங்க டிபார்ட்மெண்ட் பவரா? என்னமோ கண்டுபிடிச்சிடுவா, அப்படி பண்ணிடுவேன்னு பேசுனீங்க. சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். ஆனா காணாம போன அந்த ஒண்ணு என்னன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ஒருத்தர் மேலதான் சந்தேகம் இருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறனால அவர் அட்ரஸ் நான் சொல்றேன். அந்த ஒண்ணை நீங்க கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வாங்க. கடைசி வரை அந்த ஒண்ணுங்கிறீங்களா? அந்த ஒண்ணு யாருன்னு ஏதாவது சொல்றீங்களாடா நீங்க? இங்க நின்னா நாம தான் ஒரு மாதிரி ஆயிடுவோம். வாங்க கிளம்புவோம். இதான் அந்த அட்ரஸ். யாரையும் காணோம். ஐயா பெரியவரே. பெரிய பாக்கெட் பால் இங்க இல்லப்பா, பக்கத்து கடையில. என்னது ஐயா பெரியவரேன்னு சொன்னோம், அது உங்களுக்கு புரியலையா? அதாங்க பெரிய பாக்கெட் பால் எல்லாம் இல்ல, இளநீ மட்டும் தாங்க கிடைக்கும். உங்களுக்கு பால் வேணும்னா மல்லிகை கிடைக்கும் போங்க. ஆஹா, காது கேட்காத இவர்கிட்ட போயா மாட்டி விட்டுருக்காங்க நம்மள. இவர ஏன் இப்படி பண்றீங்க? இருங்க நான் பேசுறேன். யாரா அவன் தேவையில்லாம குழப்பிட்டு இருக்கான்? நீ அமைதியாரு, பெரியவர்கிட்ட நானே பேசிக்கிறேன். நான் பேசுறத மட்டும் பாரு. பெரியவரே. புரியுது. நீங்க இந்த ஏரியாவுக்கு புதுசு, அட்ரஸ் கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க தானே? என்னங்கடா அதிசயமா இருக்கு. அந்த காது கேட்காதவருக்கு இவன் சொல்றது மட்டும் எப்படி புரிஞ்சுது? இதை என்னால நம்ப முடியலையே. உன்னால நம்ப முடியுதாடா? ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்க, ஓடுறான். அவன் தான் திருடன் நினைக்கிறேன். வாங்க போவோம். அந்த ஒண்ணை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏய் நில்லுடா, விட மாட்டேன். ஏய் நில்லு. அந்த ஒண்ணை திருடினவன் இவன் தான் நினைக்கிறேன். நீங்க அந்த பக்கமா போங்க, நீ இந்த பக்கமா போ, நான் இந்த பக்கமா போறேன். ஏய் டமால். நீ அவனை பிடிக்க வந்தியா இல்ல காப்பாத்த வந்தியா? அத ஓடுறான் பாடுறா, போய் புடிங்கடா. போதும் நிறுத்துங்கடா.
ஐயா வடை திருடினது தப்பு தாங்கய்யா. வடை திருடுனியா? அந்த ஒண்ணு எங்க? காசு இல்லாதனாலதான் டீ கடையில காசு கொடுக்காம வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இந்த போட்டோல இருக்கிறது அவனா? இல்ல, இவன் இல்ல, இது அவன் இல்ல. அவன் இல்லனா இப்ப இவன் யாரு? ஆமாங்க, என்கிட்ட சுத்தமா கையில காசே இல்ல. கையில இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு. அதனாலதான் காசு கொடுக்காம வந்துட்டேன். ரோட்டுக்கு நடுவுல நின்னு என்னப்பா கதை பேசுறீங்க? தள்ளி நில்லுங்க. என் வண்டி திருடிட்டு என் முன்னாடி தெரியுமா ஓட்டிட்டு வரியா? உனக்கு விட மாட்டேன்டா. டேய் இருடா கொஞ்ச நேரம். அது ஓ வண்டியில, எல்லா வண்டியும் ஓ வண்டி ஆகாது. புரிஞ்சுக்கோடா. முதல்ல இது யாருன்னே தெரியல, முதல்ல விசாரிக்கணும். அடடா, டேய் கொஞ்ச நேரம் நிறுத்துங்கடா. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. மாடி என்ன தோத்துதே, யாராவது என்ன காப்பாத்துங்களா. எனக்கு என்னமோ பாக்குறதுக்கு அவன மாதிரியே இருக்கான். அது அவனாதான் இருப்பான். அவனை விடக்கூடாது. சீக்கிரம் பிடிங்க. பாரு, வந்து நான் காப்பாத்துறேன். என்ன யாராச்சும் காப்பாத்துங்க. அச்சச்சோ. ஏய், சிவப்பு துணி, எனக்கு அது பிடிக்காது. ஏய். என் கொம்பு, புது கொம்பு மாட்டிடுவோம். விட மாட்டேன். இதோ வரேன். ஏய், அப்பா. ரொம்ப நன்றி தம்பி. ஏய், மாட்டியா? எதுக்கு சார் என்ன தூக்குனீங்க? இடுப்புல வச்சு சோறு ஊட்டுறதுக்கு. சோறுல எனக்கு வேண்டாம் சார், நான் சாப்பிட்டு தான் வந்தேன். என்ன விட்டுருங்க சார், வேண்டாம் சார், சொன்னா இங்க கேளுங்க. பாரு, நீ தானே குற்றவாளி. என் கண்ணால நான் பார்த்தேன். உன் போட்டோ எங்க கிட்ட இருக்கு. என்ன சொல்றீங்க? அந்த ஒன்ன திருடினது நீ தானே? ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கிறதா உனக்கு நல்லது. இல்ல உன்னை ஜெயில போட்டு முட்டிக்கு முட்டி தட்டிடுவோம். அண்ணா என்ன மன்னிச்சிருங்க, நான் எந்த ஒன்னையும் திருடல. நீங்க எதுக்காக என்ன பார்த்து இப்படி பேசுறீங்கன்னு புரியல. யாராவது ஒருத்தங்க ரொம்ப தெளிவா பேசுங்க. ஏய், நான் சேட்டுக்கு வண்டி தூக்குற வேலை மட்டும் தாங்க பாக்குறேன். மத்தபடி சேட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நீதான் வண்டியை தூக்குனியா? கண்டுபிடிச்சிட்டோம். வண்டியை தூக்குனவன நாம கண்டுபிடிச்சிட்டோம். மாமா, இத்தனை நாளா எங்க போனீங்க? நீங்க இல்லாம ரொம்ப கவலைப்பட்டேன் தெரியுமா? அந்த ஒண்ணு காணாம போயிடுச்சு மாமா. ஏன் எங்களை மாப்பிளத்தால அடிச்சுக்கிட்டே இருக்க? உங்களை சும்மா விட மாட்டேன். யாருன்னு தெரியாம அந்த குரங்குகளும் ஓவரா அராஜகம் பண்ணுதுங்க. அதுங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். புரியுதா? நான் வேணா போய் ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்டு வரட்டுமா? ஏன் போய் ஜானி ஜானி எஸ் பாப்பா சொல்லி கொடுத்துட்டு வரியா? கொஞ்ச நேரம் சும்மா இரு. இன்னும் பிரச்சனையை முடிக்கவே இல்ல. உங்க பிரச்சனையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம அந்த ஒன்ன கண்டுபிடித்து ஆகணும். அந்த ஒன்ன கண்டுபிடிக்கணுமா? எங்க வண்டியை காணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கண்டுபிடிக்காம இங்க வந்து சும்மா நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கீங்க. அட, அப்பத்துல இருந்து அந்த ஒண்ணுன்னு சொல்றீங்க. அந்த என்ன ஒண்ணுதான் சொல்லுங்களேன். அந்த ஒண்ணை பத்தி நான் எப்படி சொல்றது? அந்த ஒண்ணுதான் என் குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சது. என் குழந்தை ஸ்கூல்ல இருந்து வர நேரம் ஆயிடுச்சு. அந்த ஒண்ணு இல்லனா அவ்வளவுதான். ஓ சென்டிமெண்டா பேசுறியா? சென்டிமெண்டா நானும் ஒன்னு சொல்றேன். சென்டிமெண்டா வண்டியோட எப்படி இருந்தா? அந்த வண்டியை ஆளு வச்சு தூக்கி இருக்கீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அவன். அடேய், அதை ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற? சரி சரி விடுங்க. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, சரியா? கவலைப்படாம இருங்க. ஏய்! அந்த ஒண்ணு என்ன கையில வச்சிட்டு இருக்குன்னு சொல்ல பாப்போம். அதேதான், அதுதான் அந்த ஒண்ணு. என் குழந்தைக்கு பிடிச்ச பொம்மை. அந்த ஒண்ணுனா பொம்மையா? ஐடியா. இப்ப அதை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே. ஃப்ரீயா விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா? ரெடியா இருந்துக்கோங்க. அதுங்க பழத்தால அடிக்கிற மாதிரி நாமளும் பழத்தால அடிப்போம். ஸ்டார்ட். என்ன அடி அடிக்குதுங்க? ஏதாச்சும் ஒண்ணு பண்ண சிறுசு. பாத்துட்டு இருக்க. இரு இரு, ஏதாவது பண்ணுவோம். இப்ப பாரு. வேற ஏதாவது ஐடியா பண்ணுவோம். முள்ளாலதான் எடுக்கணும். அதே மாதிரி அந்த குரங்கு கையில இருக்கிற பொம்மைய. புரிஞ்சிருச்சு. உனக்கும் 5 அறிவு தான் இருக்கு, அந்த குரங்குக்கும் 5 அறிவு தான் இருக்கு. நீ எப்படி அவனை விட இவ்ளோ இன்டெலிஜென்ட்டா யோசிக்கிற? இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? பேசிட்டே இருந்தா எப்படி? அந்த பொம்மையை போய் எடுத்துருவாங்க.
ஐடியா கிடைச்சிருச்சு. இதுக்கு நமக்கு தேவை கொஞ்சம் நெய். அந்த நெய்யை எடுத்து அப்படியே சுட சுட போட்டு தோசை சாப்பிடலாம்ன்றியா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு தானா? ஒரு ஐடியா இருக்கு. ஹை, என்ன ஐடியான்னு சொல்லலாம் பாப்போம். மரம் மேல ஏறுவோம். இங்க பாரு, உன்னை விட்டுடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பொம்மையை என்கிட்ட கொடுத்துரு. எனக்கு கோவம் வந்துச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன பாக்குறீங்க? கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கொடுத்தா நாங்க போயிடுவோம், இல்லன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நிறுத்தாம இப்படி பேசிக்கிட்டே இருப்போம், விளையாட விட மாட்டோம். என்னால இதுக்கு மேல பொறுக்க முடியாது. கார்ப்பரேஷன் கிட்ட சொல்லி இந்த மரத்தை புடிங்கி போடுங்கடா. பாத்தீங்களா, மரத்தை எடுத்துட்டா மரம் இருக்காது, மாங்காய் இருக்காது, நீங்களும் இருக்க முடியாது. உங்க வீடு காலி ஆயிடும். அப்படிவா வழிக்கு. தேங்க்யூ. ஐயா, இந்தாங்க புடிங்க உங்க பொம்மை. இந்த ஒண்ணுக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஒண்ணு இந்த ஒண்ணுன்னு சொல்லாம அதுக்கு ஒரு பேரை வைங்க. அதான் உங்களோட ஒண்ணு நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம். எங்க ஒண்ணு உங்ககிட்ட தான் இருக்கு. அதான் அத கொடுத்துட்டீங்கன்னா நாங்களும் கிளம்பி போயிடுவோம். எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? என்ன சொல்றீங்க? அந்த ஒண்ணு நமக்கு வேணும் தானே?